Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம preposition topic தான் பார்க்க போறோம். ஆனா prepositionலே ரெண்டு மேஜர் டாபிக்ஸ் பார்க்க போறோம். அதுல ஒன்னு இந்த with அப்படின்றது, இன்னொன்னு by அப்படின்றது. So first by பார்ப்போம், next வந்து with பார்ப்போம். So இந்த preposition அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லயா இருக்கட்டும், நிறைய கிராமர் டாபிக்ஸா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயும் மோஸ்டா இந்த preposition அப்படின்றது பார்த்திருப்போம். preposition phrasesனா அப்படின்றத பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா preposition தான் பார்க்க போறோம். ஆனா அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ரெண்டு டாபிக்ல தான் எப்படி யூஸ் பண்ணனும், என்ன மாதிரி சென்டென்சஸ் நம்ம வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஏன் preposition அப்படின்றது தேவை? preposition அப்படினா என்ன ஃபர்ஸ்ட்? வாட் இஸ் preposition? எதுக்கு நம்ம இத வந்து யூஸ் பண்றோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்றோம் அப்படினா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இந்த வேர்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்றது வந்து நம்ம preposition அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேஷன் அப்படின்றது ஒரு டைம் பேஸ்டாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம்? preposition அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மேஜராக பார்க்கறது என்னன்னா ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், இன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு விஷயம், இப்போ டேபிளே இருக்குது அப்படின்னா ஆன் த டேபிள் அப்படின்னா இந்த டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜுள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் அது எங்கே இருக்குது, இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த preposition யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, நம்ம அட் 7 PM ஸோ இந்த மாதிரிலாமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டைமும் நமக்கு ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம இந்த preposition அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம எப்படி with and by வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் by. இந்த by and with வந்து என்ன அப்படின்னா, எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு by and with யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்பெசிஃபிக்காக by எங்கே யூஸ் பண்ணுவோம், with எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த by அப்படின்றது நிறைய விதத்தில் வரும். ஒன்று, அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறா, டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தோட அந்த ஆக்ஷனை பண்ணுறது யார் அப்படின்றதுக்கு நம்ம இந்த by அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது who did something, ஏதோ நடந்திருக்கு பட் அது யார் பண்ணா, who did that. இன்னொன்று மெத்தடை குறிக்கலாம், இல்லைனா by means of அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம், மீன்ஸ். ஸோ மெத்தட், மீன்ஸ் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம by யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி புக் வாஸ் ரிட்டன் பை இந்த அங்கே பர்டிகுலர் பர்சனோட பேர். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த புக் அப்படின்ற ஒரு விஷயம், அது யார் எழுதுனா, who wrote இந்த பர்டிகுலர் பர்சன். ஸோ இந்த புக் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதுறது ஒரு ஆக்ஷன், கரெக்டாக? அந்த ஆக்ஷனை பண்ணுறது யார், திஸ் பர்டிகுலர் பர்சன். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், by அப்படின்ற ஒரு preposition யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நான் doer ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது, she traveled by car. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் by means அப்படின்னு சொல்லலாம், by means. ஓகே, ஸோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது எந்த இதில் யூஸ் பண்ணி அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது, he paid by credit card. ஸோ இந்த he paid by credit card அப்படின்றது என்னது? இதுவும் by means or method அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் by அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷனை யார் பண்ணா அப்படின்றதுக்கு நம்ம by யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நம்ம by யூஸ் பண்ணலாம். அது வந்து மீன்ஸ் அப்படின்றதுல வரும். இன்னொன்று இந்த மாதிரி மெத்தட். ஸோ என்ன இதில் வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி பே பண்ணுறாங்க, how அப்படின்றது நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த how அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ who and how வந்து நமக்கு by அப்படின்ற ஒரு விஷயம் தரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தது with அப்படின்றத பார்த்துட்டு இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த with அப்படின்றது நம்ம ஒரு டூலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம்,
அதுவே வந்து இன்க்ரீடியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வித் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சென்டென்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்து அக்கம்பனி, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேனரை குறிக்கிறது, இல்லைனா ஏதோ ஒரு கண்டிஷனை குறிக்கிறது. இதுக்கெலாம் நம்ம வித் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே எப்படி யார் பண்ணால் அண்ட் அது எப்படி பண்ணாங்க அப்படின்றது நம்ம பைன்னு சொன்னோம். இங்கே வந்து இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he cut the paper with scissor. ஸோ he cut the paper, பேப்பரை கட் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி கட் பண்ணாங்க? with scissor. ஸோ எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணாங்க? சிசர் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே டூல், இன்ஸ்ட்ருமெண்ட், இன்க்ரீடியன்ட்ஸ் இப்படிலாம் போட்டிருக்கேன். அடுத்தது, she came with her brother. ஸோ இது வந்து அக்கம்பனி அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த கேர்ள் வந்து வராங்க. பட் யாரோட வராங்க? அவங்களோட பிரதரோட வராங்க. ஸோ இந்த அக்கம்பனி, ஸோ யாரோ சம்மன் ஆர் சம்திங் கூட வர்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த அக்கம்பனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கெலாம் நம்ம இந்த வித் அப்படின்றத யூஸ் பண்ணோம். அடுத்தது, he spoke with confidence. எப்படி பேசுனாங்க? ரொம்ப தைரியமாக பேசுனாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வித் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மேனர் ஆர் கண்டிஷன் அப்படின்றதுக்குள்ளே வரும். ஸோ பேசிக்காக ஏதோ ஒரு டூல், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். இல்லை இந்த மாதிரி அக்கம்பனி, யார் கூடயாவது வர்றது, யார் கூடயாவது போகிறது, இந்த மாதிரி கூட வர்றது, இந்த மாதிரி செய்கிறதுலாம் நம்ம வித் அப்படின்றது சொல்லுவோம். அடுத்து இந்த மாதிரி மேனர் கண்டிஷன்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் வித் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வித் யூஸ் பண்ணுற கேசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம் வித் அண்ட் பை யூஸ் பண்ணி. இப்போ நான் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து the song was composed dash her, he travelled dash bus, she wrote a letter dash pen. இந்த இடத்துல they வரும். they had dinner dash their parents, she painted the wall dash hand. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எங்கே வந்து பை வரப்போகுது, எங்கே வித் வரப்போகுது அப்படின்றத நம்ம சென்டென்ஸில் கெஸ் பண்ணி எழுத போகிறோம். the song was composed, இந்த இடத்துல வரும் என்னென்னா, இந்த சாங் அப்படின்ற ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்போஸ் பண்ணுறது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறா? இந்த ஹர் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இந்த ஆக்ஷன் டூயர் ஆஃப் த ஆக்ஷன் தானே. அப்போ இந்த இடத்துல நமக்கு பை அப்படின்றது வரும். the song was composed by her, he travelled dash bus. ஸோ by means of அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மெத்தட், இல்லைனா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நம்ம வரத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பை அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். he travelled by bus. எப்படி வந்தாங்க? பஸ்ஸில் வந்தாங்க. she wrote a letter dash pen. ஸோ லெட்டர் எழுதியிருக்காங்க. பட் அந்த லெட்டரை எப்படி எழுதுகிறாங்க? எதை வச்சு எழுதுகிறாங்க? ஸோ எந்த டூல் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அந்த லெட்டர் எழுதுறத? பென் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ she wrote a letter with pen. பென்னால் எழுதியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல வித். they had dinner dash their parents. ஸோ இது வந்து நமக்கு என்ன வரும்? அக்கம்பனி அப்படின்றதுக்குள்ளே வரும். ஏன்னா யார் கூட அவங்க டின்னர் இப்போ சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கூட அப்படின்றது வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வித் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ யார் கூட டின்னர் சாப்பிட்டாங்க? அவங்க பேரண்ட்ஸோட டின்னர் சாப்பிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கூட அப்படின்றதுக்கு நம்ம வித் அப்படின்றத சொல்லுவோம். she painted the wall dash hand. ஸோ வந்து இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் பர்சன். வால் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பெயிண்ட் பண்ண ஆக்ஷனை எதை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க கையால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ by. she painted the wall by hand. ஸோ இந்த பை ஹேண்ட் அப்படின்னா ஹேண்ட் யூஸ் பண்ணி அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆகும். இல்லைனா எந்த மெத்தட்லேயே பண்ணியிருக்காங்க? ஹேண்ட் வச்சு பண்ணுற பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ she painted the wall by hand அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ the song was composed by her, he travelled by bus, she wrote a letter with pen, they had dinner with their parents, she painted the wall by hand. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ப்ரெப்பசிஷன் வித் அண்ட் பை அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எந்த மாதிரி வித் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பை யூஸ் பண்ணணும், எந்த கண்டிஷனில் வித் அண்ட் பை வரும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒருத்தங்க லாங் பேக் காமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரெப்பசிஷன் வித் அண்ட் பை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படியோ மிஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்களுக்காக இந்த வீடியோ.
இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ காமெண்ட்டில் கேட்குற நிறைய டாபிக்ஸ் எல்லாமே வீடியோவாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் காமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.